இந்த வருடம் புத்தாண்டுகள் 2026 கிட்ட வருது. இந்த புத்தாண்டு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? போன வருடம் நம்ம வந்து பார்த்தது என்னன்னா, அ கூட்டெழுத்து அதாவது 2025 கூட்டும்போது 9 வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்தது. செவ்வாய் முருகர், முருகருடைய பக்தியும் சரி, ஆ ஆக்சிடென்ட் அந்த மாரி விஷயங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் 2026 இந்த 2026ல் நம்ம கூட்டு எழுத்து எத்தனை நம்பராக வருதுன்னா 1 சூரியனுடைய காரகத்துவத்தை பெற்று வருகிறது. அதனால் இங்க வந்து தலைமை பொறுப்புகள், அரசியலில் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். சூரியன்கிறது கட்டுக்கோப்பு. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சூரியனை மையமா வச்சு நெறைய செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்க போகுது, ஒவ்வொரு ராசினரும் எப்படி மாற்றங்கள சந்திக்க போறீங்க 2026ல் அப்படிங்கிறத இந்த வருட பலனாக 2026 உடைய வருட பலன் கூற இருக்கிறேன். நான் ஜெயந்தி ரவி, நாடி ஜோதிடர். இப்ப 2026 மேசராசி. மேசராசிக்காரர்கள் வந்து இந்த வருடம் ரொம்ப உங்கள நம்பி நெறைய பேர் வந்து பொறுப்புகளாக இருப்பீங்க. நெறைய பேருக்கு பொறுப்புகளாக இருப்பீங்க. உங்களுடைய அறிவுரைய கேட்பதற்கு நெறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தலத்துக்கு, முக்கியமான ஃபேமஸான ஒரு ஆன்மீக தலத்துக்கு போவீங்க. சிவவம்சம் பொருந்தியவராக இருக்கிற மாரி இருக்கும் தோற்றம் இருக்கும். ஒ நெறைய ஆன்மீகம், ஆலய வழிபாடுகளுக்குரியவராக மாறுவீங்க. ஒரு முக்கியமான எல்லாருக்கும் வழிகாட்டியான ஒரு தோற்றத்துக்குரியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய குருவை காணும் நாள் வெகு விரைவில் இல்ல அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். கூடிய விரைவில் உங்க 2020 முக்கியமான குரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் உங்க கண் முன்னால தெரிவாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. நீங்கள் சிறந்த வழிகாட்டியாகவும் நீங்களும் திகழ்வீர்கள் அப்படிங்கிறது இருக்கு. அது பிறகு 2026ல் உங்களுடைய வருமானம், குடும்பம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருமான விஷயத்த நெறைய அவமானங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தினரில் யாருக்காச்சும் உடல் ஆரோக்கியங்கள் வந்து தடுமாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நிலைப்பாடு தடுமாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நட்பு வட்டத்தில் உங்களுக்கு என்னன்னா, நட்பு வட்டமும் முன்னும் பின்னும் சின்ன சின்ன சண்டைகள் வரும். அதுக்கப்புறம் எதிரும் புதிருமாக தோற்றத்துக்குரியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய அறிவுரைய அவங்க கேட்காத மாரியும், அவங்களுடைய அறிவுரைய நீங்க கேட்காத மாரியும் இருக்கும். சடனா நட்பு வந்து எதிரியாக நட்பில் வந்து ஒரு சிறு சிறு உறவு பாலங்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருமண வாய்ப்புகள் கூடிய விரைவில் நடக்கும். அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க. திருமண வைபவங்கள் உங்களுக்கு கைகூடும். கணவன் மனைவியுடைய வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிலைத்தடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாரியா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஒரு மாரியா இருக்கும். அதனால 2 விதமான நிலை தடுமாற்றங்கள் இருக்கும். அதனால கணவன் மனைவிகள் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அவங்கவங்க இடத்துக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. என்ன வந்து எனக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பீங்க. வீடு, மனை, வாகனங்கள் கடன் வாங்கி வாங்குவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. கடன் எப்படியாச்சும் வீடு இல்லாட்டா வாகனங்கள் அமைய ஒரு யோகமான காலத்தை நீங்க தேடுவீங்க. ஆனால் அது என்னன்னா கடனாக அமைந்து சுமையாக வரக்கூடிய காலமாக மாறும். ஆனா கொஞ்சம் சற்று பொறுத்தீங்கன்னா, ஏப்ரல், மேக்கு மேல உங்களுடைய வீடு, மனை, வாகனங்களுடைய கடனுடைய அளவு வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால ஏப்ரல், மேக்குள் மேல நீங்க வீடு, மனை வாங்குவதற்கு தயார்படுத்திக்கோங்க. ஆனா கடன் தான் படக்கூடியதாக இருக்கும். இந்த வருடத்தில் கடனுடைய விஷயங்கள் இருக்குது. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே மாரி வேலையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அதே சமயம் ஒரு அதாவது மனம் வந்து ஏதோ ஒண்ணு விட்ட குறை தொட்ட குறை அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாரி தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுபோல வியாபாரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, அ ஏதோ புதிய வியாபாரத்துக்கு முயற்சியாக இருக்கும். நண்பர்களுடன் வியாபாரம் செய்வதற்கு முழு முனைப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால வியாபாரம் விஷயத்தில் கொஞ்சம் நண்பர்கள் உதவி தேவைப்படும். இல்லாட்டா பார்ட்னர்ஷிப் உடன் வியாபாரத்தில் இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு யாரோ முக்கியமான உள்ளவங்களுடைய அறிவுரை கிடைக்கும். அப்புறம் இறை வழிபாடில் நெறைய வேலையில் மாற்றங்கள் உருவாகும். அதனால பரிகாரங்கள் மூலமாக வேலைகளில் நெறைய மாற்றங்கள எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பதவி உயர்வு அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு
வருவதற்கு மிக கடினமான காலகட்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா பதவி உயர்வுக்கான இத வந்து இந்த வருடம் நீங்க முயற்சி பண்ணுவதை தவிர்த்துட்டு, இருப்பது நல்லதாக நீங்க எடுத்துக்கோங்க. வருமான விஷயம் சரி, குடும்பஸ்தானத்தில் வச்சு உங்க வாக்கு நீங்க ஏதாச்சும் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு குடுத்தீங்கன்னா, அந்த வாக்கில் சில மாற்றங்கள் உருவாகக்கூடியது. உங்க வாக்குகளை இன்சல்ட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா, அந்த வாக்கு வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். தந்தையாக இருந்தால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நம்மளுக்கு பயப்படத்தக்கதாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெறைய லாபத்துக்காக நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. ஆனால் லாபத்தை நோக்கிய பயணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நெறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்து அந்த வருடத்தை நம்ம தள்ளி போடலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு ஆருத்ரா தரிசனம் வழிபாடுகள் ரொம்ப முக்கியமான வழிபாடாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாட்டில் நம்ம வந்து சித்தர்கள் அப்படிங்கிற வழிபாடுகளை எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடுகளை எடுப்பது சிறப்பாக இருக்கும். அது பெண் சித்தர் வழிபாடுகளாக எடுத்தது மாயம்மா, சர்க்கரை அம்மாள் அவங்களுடைய வழிபாடு முறைகள் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதில ஒரு சின்னதா மாற்றம் பண்ணுனாலே உங்க விதிகள் மாறக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்து நல்லா இருக்கும். அந்த ஃபைனான்ஸ் நல்லா இருக்க போய் தான் நீங்க எக்ஸ்ட்ரா பணம் போட்டு வீடோ, வாகனமோ வாங்கலாம்ங்கிறது இருக்கும். திருமண வாய்ப்புகள் முயற்சி பண்ணுவீங்க. புதிய விஷயங்கள் உருவாக்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு ஃபைனான்ஸ் நல்லா இருக்கனால உங்களுக்கு வீடு, மனை வாங்குவது உறுதியாக இருக்கும். ஆனால் கடனை அளவை குறைத்துக்கொண்டு வீடு, மனை வாங்குங்க. அது வெற்றியாக இருக்கும். ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் நல்லா இருக்கு. அடுத்த வருடம் அது கன்டின்யூ ஆகணும் இல்லையா? அதனால அதனுடைய தாக்கத்தினுடைய அளவ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வருடம் நீங்க மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும், உங்களுக்குள்ள வழிகாட்டிகளும் தொடர்பு கொள்வார்கள் என்பதில் ஐயம் இல்லை. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் 2026க்குரியது.